ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் நடத்தும் மகளிர் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ள நிலையில் முகப்பு பகுதியில் அன்புமணி ராமதாஸின் புகைப்படம் இடம்பெறாதது பேசு பொருளாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அன்பு ரஹூத் வழங்கிட கேட்கலாம். அன்பு, வணக்கம். தற்பொழுது மாநாடு நடக்க உள்ள இடம், அங்குள்ள சூழல், அன்புமணி ராமதாஸுடைய புகைப்படம் இடம்பெறாதது குறித்து அந்த கட்சி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் நகர்ல இன்னைக்கு வெகு விமர்சையாக மகளிர் வன்னியர் சங்கம் நடத்தும் மகளிர் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள பிரதான மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து பெருந்திரளாக பெண்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு நிற உடை அணிந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணியுடைய புகைப்படம் எந்த பதாகைகளிலும் இல்லாதது பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களில் நடைபெற்ற அன்புமணி தரப்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் என்று தனி இருக்கை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று நடைபெறுகின்ற இந்த வன்னியர் சங்க மாநாட்டில் அன்புமணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று வழக்கறிஞர் பாலு தலைமையில் ஆலோசனை நடப்பதாக கூறியிருந்தனர். ஆனால் இன்று நடைபெறுகின்ற மாநாட்டில் அன்புமணி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்று கட்சியினர் எதிர்பார்த்திருக்கின்றனர். இந்நிலையில் மருத்துவர் ராமதாசினுடைய மனைவி மற்றும் மகள், அவருடைய பேர குழந்தைகள் பரசுராம் உள்ளிட்டோர் வருவார் என சில நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். எனினும் பூம்புகார் மாநாட்டில் பல பாட்டாளி மக்கள் கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர் இருவருக்கும் இடையே பரஸ்பரமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்று. நன்றி அன்பு ரஹூத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.